ஏன்பா டிவிஎஸ் இதெல்லாம் கொண்டு வர உனக்கு இவ்வளோ காலமா ஆச்சு அப்படின்னு தான் எனக்கு இந்த வண்டியை பார்த்தோன்னே கேட்க தோணுது. ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சியோட 164V 2025 மாடல் தான் இங்கே இருந்துட்டு இருக்கு. ஸோ காம்படிட்டர் எல்லாமே UST4க்கு அப்டேட் ஆகிட்டாங்க. பரவாயில்ல, இப்பயாவது இதை நீங்கள் கொடுக்கணும்னு தோணுச்சு, அது வரைக்கும் பாராட்டலாம் அப்படின்னு சொல்லுவேன். பைக்கில் கண்டிப்பாக UST4க்கு அவசியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம் தான். ஆனால் எந்தெந்த பைக்கு தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எல்லாரும் பெரிய பைக்கில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர் சின்ன சின்ன வண்டிகள், நான் வாங்கக்கூடிய வண்டியில் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான் எல்லாரும் போயிருக்காங்களே தவிர, இன்ஜின் நல்லா இருக்கா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, லைஃப் எப்படி இருக்கும், ஓட்டுறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அடாப்ட் ஆகி போகுது அப்படிங்கிற மாதிரி யாருமே பெருசாக யோசிக்கிறது கிடையாது. அவங்க ஃபஸ்ட்டு முன்னே வச்சு பேசக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, வண்டியோட ஃபியூச்சர், பெரிய பைக்கிலோட ஃபியூச்சர் இந்த பைக்கில் இருக்குது, அதை பற்றி தான் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதுதான் ஒன்று இருக்குது. UST4 கிட்டத்தட்ட ஒரு 150cc பைக் கண்டிப்பாக தேவையில்லை. ஏன்னா 150cc பைக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும். அதுக்கு மேலே போனப்போ 130 அந்த ஸ்பீடுக்கே இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா டெலஸ்கோபிக் 4K போதும். ஏன்னா அதோட ஸ்டெபிலிட்டியே அந்த ஸ்பீடுக்கு நல்லா இருக்கும், பிரேக்கிங் எஃபிஷியன்சி ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த UST4 கண்டிப்பாக எல்லா பைக்லையும் கொடுத்துட்டாங்க, என் பைக்கில் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது UST4 இந்த செக்மெண்ட்டுக்கு தேவையே இல்லாத